அவசர நிலை பிரகடனம் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. இதன் 41ஆம் ஆண்டு நினைவு தினம் சனிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் எமர்ஜென்சி காலம் எனப்படும் அவசர நிலை பிரகடனம் என்றால் என்ன என்பது பற்றி எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் விளக்குவதை பார்க்கலாம். வெளிநாட்டிலிருந்தோ அல்லது உள்நாட்டிலிருந்தோ இந்தியாவிற்கு ஆபத்து வரும் என அறிந்தால் பிரதமர் சொல்லி ஜனாதிபதி அவசர நிலையை அறிமுகப்படுத்தலாம். இந்திய அரசியல் சாசனத்தில் இதற்கு இடம் இருக்கிறது. போர்க்காலங்களில் அவசர நிலை அறிமுகப்படுத்துவது சாதாரணம். இந்தியா சீனாவோட போரிட்டு இருக்கும், பாகிஸ்தானோட போரிட்டு இருக்கும். ஆனால் போர் அல்லாத காலங்களில் அவசர நிலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. 1975 77 வரை அப்பொழுது இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி. ஏன் அவசர நிலை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா, அதுக்கு அதாவது 1975 அலகாபாத் நீதிமன்றம் அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றதே செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நாடு முழுவதும் இந்திரா காந்திக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று இந்திரா காந்தி அவசர நிலை அறிமுகப்படுத்தினார் ஜனாதிபதி கிட்ட சொல்லி. அடுத்த 1.5 வருடங்கள் அவசர நிலை தான். அவசர நிலையில என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அடி உதை. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அவசர நிலையை எதிர்த்ததால் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. ஸ்டாலின், சிட்டிபாபு எல்லாம் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படும். அரசு என்ன நினைக்கிறார்களோ அதை தடையின்றி செய்யலாம். அதாவது கட்டாய குடும்ப கட்டுப்பாடு கூட ஆயிரக்கணக்கான பேருக்கு செய்யப்பட்டது. இதற்கு பின்னாடி இருந்தவர் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேர்தல் நடக்காத அவசர காலங்கள்ல அவசர காலம் முடிவுக்கு வந்தது 1977 ஜனவரி மாதம். மார்ச் மாதம் தேர்தல் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அறிவித்தார் தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. வந்த தேர்தலில் இந்திரா காந்தியும் தோல்வியடைந்தார், சஞ்சய் காந்தியும் தோல்வியடைந்தார். இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத முதல் நபர் இந்தியாவின் பிரதமரானார். அவர்தான் மொரார்ஜி தேசாய். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட சமயம் அது. தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதன்முறையாக முதலமைச்சரானார்.